டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். அப்ப வணக்கம், இந்த வாழ்த்துக்கள் மக்களை வழிப்படுத்துதல், மக்களை ஆன்மீக வழிப்படுத்துதல். அப்ப எமது தேசத்திலே, எமது மண்ணிலே ஆத்ம ஜோதி முத்தையா என்ற ஒரு மாபெரும் ஆன்மீக ஆளுமை, ஆன்மீக ஆசிரியர், ஆன்மீக பெரும் மனிதர் வாழ்ந்தார். அப்ப சென்ற நூற்றாண்டுல அப்ப இவர் ஆசிரியராக யாழ்ப்பாண மண்ணில் பிறந்த இவர் மிக உயர்ந்த சமூக சமய சேவை செய்தவர். ஆத்ம ஜோதி என்ற மக்களால் கூறப்பட்டவர். ஆத்ம ஜோதி பாருங்க என்ற இவருடைய சேவை. இவர் கூடுதலாக மலையகத்திலே நாவலப்பட்டியில ஆசிரியராக இருந்து, அவர் ஒரு ஆசிரியரால பாருங்க ஆன்மீகத்தை, சமூக தொண்டை, கல்வியை தன்னே அர்ப்பணித்து அந்த பிள்ளைகள் எல்லோருக்கும் வழங்கினார். தொடர்ந்து மலையகம் முழுக்க வழங்கினார், தொடர்ந்து இலங்கை முழுக்க வழங்கினார். அப்பெருமகனாருக்கு குரு பூசை ஒழுங்குபடுத்தி இப்பொழுது தெல்லிப்பளையிலே, திருமலையிலே சமயஜோதி கதிர்காமன் நிஜலிங்கம் அவர்கள் குருபூசை செய்கிறார். பலர் இவ்வாறு பெரிய சைவ சமய மகான்களை மறந்து விட்டார்கள். ஆக ஆத்மஜோதி முத்தையா அவர்கள் ஈழத்து சித்தர்கள் எல்லோரையும் அவருடைய வாழ்வியலை ஆராய்ந்து ஈழத்து சித்தர்கள் நூலை எழுதினார். அவரும் ஒரு சித்தர் தான். அப்ப சித்தர்கள் செய்த சேவைகள், அப்ப எங்களுடைய நல்லூர் மண்ணிலே இருந்து மிக பல சாதனைகளை செய்த, அந்த மண்ணிலிருந்து அப்படியே பரிணமித்த கடையற் சுவாமிகளில் இருந்து எல்லா சித்தர்களையும் தன்னுடைய நூலிலே ஆராய்ந்து அவர்களுடைய சாதனைகள், அவர்களுடைய சக்தி, அவர்களுடைய பெரும் அற்புதங்களை ஒழுங்குபடுத்தி அதை நூலாக்கியவர். இதே போல பல நூல்களை எழுதியவர். சிறுவர்கள், இளைஞர்கள், யுவதிகள் எல்லோருக்கும் சமய அறிவை, அவர் ஒரு பெரிய பேச்சாளர், அவர் ஒரு செயற்பாட்டு வீரர். பேச்சாளர் மட்டும் இல்லை, அவர்களுக்கான முகாம்களை வைக்கிறது, பிள்ளைகளுக்கான ஆன்மீக முகாம்களை வைக்கிறது, அவர்களுக்கான தோத்திர பாடல்கள், தேவாரங்கள் பாடுகின்ற பயிற்சி வகுப்புகளை வைக்கிறது. அதே போல சைவ சமய வாழ்வியல் விழுமியங்களை கடைபிடிக்கின்ற செயலாற்றுகளை மிக பரவலாக இலங்கையில் எல்லா இடமும் தன்னையே அர்ப்பணித்து தியாகம் செய்து மேற்கொண்ட உத்தமர் ஆத்மஜோதி முத்தையா அவர்களுக்கு இந்த வாரம் ஒரு பெரிய குருபூசை நடக்கிறது. நானும் செல்ல இருக்கிறேன். ஆக அந்த குருபூசையின் மூலம் இந்த உயர்ந்த சேவை செய்த மக்கள் உடைய ஆத்ம எழுச்சி, அவர்களுடைய சேவையின் பலன் அடுத்த சந்ததிக்கு கூறப்படுதல், அதனூடாக அடுத்த சந்ததி வலுவூட்டப்படுதல், அவர்கள் செய்த சேவைகளை இவர்களும் செய்தல், அவர்களுக்கு குருபூசை செய்கின்ற பொழுது குருவாக எங்களை ஆசீர்வதிக்கிறார்கள். செய்கின்ற பொழுது நமது மண்ணுக்கு மிக உயர்ந்த பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.